ஹலோ இருங்க. அ, கண்மணி, ம். நீ சாப்பிட்டுட்டு டவர் கிடைக்கல. முக்கியமான கால் கடையிலேருந்து வந்திருக்கு. ஆ சரியா கேட்க மாட்டேங்குது. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? ஆ ஆ ம். ஹலோ 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 சார் நான் பின்னாடி இருக்கேன். ஆ அந்த பயம் இருக்கணும். வணக்கம் சார், நான் தான் பேசுனேன். இங்க பாரு, என்னைய சொல்ற நீ? நான் என்ன பண்ணேன்? என்ன ஏன் பேசிட்டு சார் இருக்க? பதறீங்க? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணத நான் நேர்ல பார்த்தவன். நான் என்னமோ நீங்க அரெஸ்ட் ஆகி உங்க அப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. உங்க தம்பியவே அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்களே சார். பழைய ஆளு சார் நீங்க. அவரே அண்ணனுக்காக தியாகம் பண்றேன்னு தலையை கொடுத்துட்டாரா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மிரட்டுறீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே விட்னஸ் நான் தான். போலீஸுக்கிட்ட நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னு வைங்களேன், அப்புறம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்க ஒய்ஃப், அவங்க பேர் என்ன? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணீங்களே பாண்டியனோட தங்கச்சி கண்மணி, இந்த இடத்துலயே உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு நீங்க கட்டின தாலியை கலட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சும்மா போனா கூட பரவாயில்ல, உங்களை தூக்கி ஜெயில போடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு போயிருவாங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மூத்த பிள்ளையாம. உங்க அப்பா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காராம்ல, அவருக்கு அடுத்து நீங்க தானாம. அதுவும் உங்க காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடையோட அடுத்த ஓனரே நீங்க தானா? இங்க பாருங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கரெக்டா கேக்குறீங்களே சார். வேற என்ன சார் எனக்கு வேணும்? உங்களுக்கு தெரியாதா? பார்த்து செய்யுங்க சார். எங்க போனாரு? ம்? சார் நான் கேக்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நான் திரும்ப கால் பண்றேன். என்ன சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன், வெறுங்கையோட அனுப்புறீங்களே சார். இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. தேங்க்ஸ் சார். பணம் கொடுக்கறாரு? பத்தாதுதான், இருந்தாலும் தேங்க்ஸ் சார். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க சார். அடிக்கடி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நான் வர்றேன் சார். பாய். கண்மணி, என்னாச்சு? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருங்க அது? அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டோட அப்பா கடைக்கு போயிருக்காரு. நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கறதுக்காக இங்கே வரைக்கும் வந்திருக்காரு. இல்லை, அது வந்து ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக பணம் கேட்டிருந்தான்.
அதான் நான் வந்து கடைக்கு வர சொல்லியிருந்தேன். ஆ அவனால வர முடியலன்னு அப்பாவை அனுப்பியிருக்காங்க. அவசரமா போகணும்னு சொன்னாங்க. அதான் உள்ள கூட்டிட்டு வர முடியல. ஓ அ, அ, நீ சாப்பிட்டியா? ஆ, நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? அ, அ, சரி வாங்க. ஆ. ம். உங்க தம்பியவே அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்களே சார். பழைய ஆளு சார் நீங்க. நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னு வைங்களேன், அப்புறம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்க ஒய்ஃப், நீங்க கட்டின தாலியை கலட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆ. டேய் ராகவா, டேய் ராகவா, டேய் என்னடா போன் ரிங் ஆயிட்டு இருக்கு? அது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அது வந்து ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது.